மக்களே, நான் தான் உங்கள் வடச்சென்னை வாலிபர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம வடச்சென்னையில் இருக்கிற கல்மண்டபம் பஸ் ஸ்டாப்பில், அதுவும் சாதாரண பஸ் ஸ்டாப்பில், ஏசி பஸ் ஸ்டாப்புங்க. வர சீசனில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூனில் செம்ம வெயிலாக இருக்கும். அதுக்காகவே தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு திட்டத்திற்கு வந்து இங்கே இருக்கிற சென்னையில் மோஸ்ட் ப்ராப்ளி நல்ல பாப்புலர் ஏரியா எல்லா இடத்துலையும் குளிர்சாதன பஸ் ஸ்டாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. வாங்க நம்ம பார்க்கலாம். எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குங்க. ஜென்ஸ் டாய்லெட் அண்ட் லேடிஸ் டாய்லெட், 2 டாய்லெட்டும் இருக்குது. ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அதோட பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு க்ளீனாக இருக்குது. இந்த மென்ஸ் டாய்லெட்டு லாக் பண்ணிடலாம். லேடிஸ் டாய்லெட் இருக்குது. லேடிஸ் டாய்லெட் நம்ம போகக்கூடாது. ஸோ இதான் அந்த பஸ் ஸ்டாப் பார்த்துக்கோங்க. இந்த பஸ் ஸ்டாப் வந்து 24 hours ஓப்பனாக இருக்குது. இங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. ஃபேன் எல்லாமே இருக்குது. இங்கே ஏசியும் இருக்குது பாருங்கள். ஏர் கூலர் இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. 2 மோட்லேயும் வச்சுருக்காங்க. ஹாட் அண்ட் கோல்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி ஏசி போட்டுருக்காங்க. ஏசி சேர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் ஆக்சுவலி நைட் டைமில் எடுக்கிறதுனால ஜாலியாக இருக்கும். இந்த சர்வேலன்ஸ் கேமரா வந்து இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். யார் என்ன பண்ணுறாங்க வெளியே அவுட்டில் எல்லாமே இருக்குங்க. எனக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தான் ஒத்துழைப்பு தந்து க்ளீனாக வச்சுக்கணும். நான் இங்கே வந்து என்னென்ன பஸ் போகுதுன்னு உங்களுக்கு வந்து ஒரே திறமை என்னென்னா, இங்கே பஸ் ரூட் வந்து எங்கே நிற்கும் அது எல்லாமே இருக்குது. C 1 1D 4 4M 8 10 15 feet. இந்த பஸ் எல்லாமே இந்த ரூட்டில் தான் வரும். இது வந்து கல்மண்டபம் காசிமேட்லேருந்து, திருவேட்டூர்லேருந்து காசிமேட் வந்து ராயபுரம் போயிட்டு அங்கேருந்து பீச் ஸ்டேஷன் பாரிஸ் அந்த மாதிரி ரூட் போயிடும். உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.